போகி பண்டிகை சரி, பொங்கல் பண்டிகையும் சரி, சூரியனை வழிபடணும், மகரத்துக்கு செல்லுதுன்னு சொல்லிட்டீங்க. மாட்டு பொங்கல் எதற்காக? அந்த மாடுகளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? உழைப்பதற்காக அதெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமா? பசுமாடு நமக்கு பால் தருது, அதுக்காக நன்றி சொல்லணுமா? அப்போது வாயில்லா ஜீவன்கள் நமக்கு நன்றி சொல்வதற்காக எதிர்பார்க்குமா? அப்போ வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னா மரங்கள், செடிகள், கொடிகள் இதுக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாஸ்திரத்தில் எல்லாமே ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் சாஸ்திர ரீதியாக, வாஸ்து ரீதியாகவும் சரி, ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்லையும் கொண்டாடப்பட்டிருக்கு. மனித இனத்துக்கு எது தேவையோ அந்த மூலிகையும் அந்த மரங்களையும் பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் கூடும். அதே மாதிரி தான் வாயில்லா ஜீவன்கள் கோ பூஜை பண்ணுறது, கோ சம்ரோட்சணம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காளை மாடு நம்ம சாதாரண நாளில் கொண்டாட மாட்டோம். ஆனால் கோவில்களில் காளை மாடும் இருக்கும், பசுமாடும் இருக்கும். இரண்டையும் ஒரே நேரத்தில் கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம பசுமாட்டுக்கு மட்டும்தான் அதுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம கவனிக்கிறதே கிடையாது காளை மாட்டை. சிவஸ்வரூபம், நந்தி ஸ்வரூபமாக இருப்பது, அந்த திமிலினுடைய ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. காளை மாட்டுக்கு திமிலில் உள்ள ஒரு ரகசியம், அது மிகப்பெரிய லிங்க ஸ்வரூபமாக இறைவனே நந்தியோடு இருக்கிறான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஞான ரகசியம். அந்த ஞான ரகசியத்தை சொல்கிறதுக்காகத்தான் மாட்டு பொங்கலில் காளை மாடுகளுக்கு, ஏர் உழவனுக்கு உதவி செஞ்ச, மாட்டு வண்டியில் பூட்டு உதவி செஞ்ச அதை நீங்கள் கவனிக்கணும், கொண்டாடணும். அதனுடைய கால்களுக்கெல்லாம் மஞ்சள் பூசி நல்ல வெந்நீர் ஊற்றி அதை உடம்பெல்லாம் பிடிச்சி விட்டு இத்தனை நாள் உழைச்சதுக்கு நன்றின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே. காளை மாட்டினுடைய உடம்பிலேயே சிவஸ்வரூபமாக இருக்கும் நந்தீஸ்வரரையும் காளையும் சேர்ந்து கும்பிடுவதுங்கிறது, வழிபடுவது என்பது மிகப்பெரிய ரகசிய ஸ்வரூபம். அதை சாஸ்திரத்தில் இரண்டு மாடுகளையும் பக்கத்தில் வச்சு இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறது விதி. வெறும் பசுமாடு மட்டுமே வழிபடுறது இல்லை. ஆகவே தான் மாட்டு பொங்கல்லே இரண்டு மாடுகளையும் நம்ம சேர்த்து பண்ணணும். அப்போது இந்த காளை மாடெல்லாம் நம்ம பிடிக்கணும், அதனுடைய ஏர் திமிரில் நம்ம பண்ணணும் அப்படின்னு வீரர்கள் நம்ம செஞ்சு காட்டணும். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஏர் தழுவுதல் தான் சொன்னாங்களே ஒழிய ஏரில் ஏறி சண்டை போடுறதுன்னு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஏர் தழுவுதல்ங்கிறது மிக ரகசியம். இன்னும் வரும் காலங்களில் பேசுகிறேன்.